இந்தியாவிலேயே விளையாட்டில் 72வது இடத்தில் இருந்த தமிழகம் தற்போது 2ஆம் இடத்தில் வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பேச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வேம்பங்குடியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கைப்பந்து கழகம் சார்பில் மாநில அளவிலான மின்னொலி கைப்பந்து போட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தொடங்கி வைத்தார். 7வது ஆண்டாக நடைபெற்ற போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 8 அணிகள் போட்டியில் பங்கேற்றன. திமுக மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தயாநிதி மாறன், சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் ஆகியோர் போட்டியை தொடங்கி வைத்தனர். அப்போது அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனைத்திற்கான அணிகள் உள்ளது, குறிப்பாக 23 அணிகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதில் விளையாட்டுத்துறை, மகளிர் அணி, மாணவர் அணி என பல்வேறு பகுதிகளில் மக்களுக்காக இயங்கும் ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் செயல்படுகிறது. அமைச்சர்கள் பெருமிதம் செய்யும் தமிழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறினர். அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பேசுகையில், வட இந்தியர்களுக்கு சட்டம் என்றால் என்ன என்று தெரியாது. கும்பமேளாவின் போது வட இந்தியர்கள் ரயிலில் பல்வேறு இடையூறுகளை செய்தனர். ரயில் இன்ஜின் ஓட்டுநர்களை அடித்து கீழே இறக்கிவிட்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு கல்வி அறிவு இல்லை. சனாதனம் ஒன்று மட்டுமே அவர்களுக்கு திணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகம் அப்படி இல்லை. பெரியார், அண்ணா, கலைஞர் தமிழகத்தில் அனைவரும் படித்தவர்கள், விழிப்புணர்வு பெற்றோர்கள், சட்டத்தை மதிப்பவர்கள் என்றார். வடக்கிந்தியர்கள் ஏற்கனவே நம்மை ஒழிக்கின்றனர். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை செய்யப்பட்டால் மேலும் நம்மை அழிக்க பார்ப்பார்கள். பாஜகவினருக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. சர்வாதிகாரத்தின் மூலம் நம்மை வீழ்த்த நினைக்கின்றனர். அதை முறியடிக்கும் வகையில்தான் இதை ஏற்க முடியாது என தமிழக முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு வலிமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார் என்றார். விழாவில் கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். அன்பார்ந்த நமது புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கீரமங்கலம் ஒவ்வொரு வீட்டிலும் விளையாட்டு துறையிலே சிறப்பாக செயல்பட வேண்டும். ஆர்வத்துடன் இளைஞர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அந்த ஊக்கப்படுத்துகிற நோக்கத்துடன் தான் இந்த கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியை உருவாக்கினார்கள். உருவாக்கிய 22 மாதங்களிலே சுமார் 280 நிகழ்வுகளை தமிழ்நாடு முழுவதும் நமது விளையாட்டு அணி சார்பாக நாங்கள் நடத்தினோம். இன்னைக்கு கூட கிரிக்கெட் போட்டி எடுத்துக்கொள்ளுங்க, அவாதான் இருப்பான், நம்ம இருக்கவே முடியாது. உள்ளோட வந்தோட புதுவை தடவி பார்ப்பான். தடவி பார்த்து நீ உள்ளே வா, இல்லைன்னா வெளியே போன்னு அங்கேயே நமக்கு பண்ணலாம். அதெல்லாம் மாற்றி அமைத்து விரைவிலே நம் தமிழ்நாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டியிலே வெற்றி பெறுவார்கள் இந்த சிறப்பாக என்று சத்தியம் செய்து அதற்கான முயற்சியை நமது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நாம் முதல்வர்களும் எடுத்துக் கொண்டிருக்கிறார் சொல்லி நடத்தினாங்க. என்னாச்சு, கும்பமேளா என்ன பண்ணாங்க, அதை விட்டு அரசு செய்ய அடித்து எல்லாரும் ட்ரெயின் இலவசம் என்ன எல்லாம் கூட்டமா போனாங்கண்ணா. வடக்கு போயிட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட்ல 72 பேர் தான் இருக்கணும். கிட்டத்தட்ட 250 பேர் 300 பேர் உள்ள இருக்காங்க. ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்ல 2 பேர் கவிழ்ந்துருக்காங்க. இருந்து வேற யாரும் விடாம கூட்டிட்டாங்க. யாரும் உள்ள வரட்டாங்க. இவங்க அடிச்சு உதச்சி அந்த 2 பேரை இழுத்து ஒரு 12 பேர் போய் உள்ள உட்காந்துருக்காங்க. 3 மணிக்கு ட்ரெயின் கிளம்பும். ட்ரெயின் கிளம்பவே இல்லை. 3 மணி ஆச்சு, 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு. என்னன்னு பார்த்தா இந்த 2 பேர் கூட்டாங்கள இன்ஜின் டிரைவர்கள். அவங்க அழைப்பிட்டு, உண்மை சம்பவம், அவர்களை அழைக்கி விட்டு அந்த இன்ஜின்குள்ள 12 பேர், அது 4 பொம்பளைங்க அடிச்சு உதச்சி போலீஸே அவர்களே இருக்கு. ஏனென்றால் இந்த பெரியார் மண்ல, இந்த அண்ணா மண்ல, கலைஞர் மண்ல, தளபதி மு.க.ஸ்டாலின் மண்ல நாம் எல்லாம் படித்தவர்கள். படித்து சட்டத்தை மதிக்க தெரிந்தவர்கள். அங்கே ஒன்றுமே இல்லை. அவன் சனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. சர்வாதிகார முறையிலே நம்மை கட்டுப்படுத்த போகிறார். அதனால் அவருக்கு தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது 72வது பிறந்தநாள் சூழலை தமிழை காப்போம், தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை காப்போம் என்று சொல்கிறார். அதே போல் சிறப்பான போட்டியை உண்மையிலே அந்த பெருமையாக இருக்கிறது பார்க்கும்போது நான் கொஞ்சம் யோசிச்சேன். இந்த அண்ணன் கிராம பேர் தான் சொல்றாங்க, இப்படி இருக்குன்னு யோசிச்சேன். ஆனால் சென்னைக்கு நிகராக
உலகத்தர வரிசையிலே சிறப்பான முறையில் இந்த போட்டி நடந்தது எனக்கு பெருமை. ஏனென்றால் இது நமது பெருமை என்று கூறி அல்ல அடுத்த போட்டி வீராங்கனைகளுக்கும் என் வாழ்த்து